உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். ஒரு பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆன படம் தான் தக் லைஃப். மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷன்ல கமல் சார், எஸ்டிஆர், த்ரிஷா, அபிராமி, நாசர் எல்லாரும் சேர்ந்து நடிச்சு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமா வந்திருக்கு. இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன், அதாவது தமிழ்நாட்டுல இந்த படம் முதல் நாள் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு, அதே நேரத்துல ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, ஓவர்சீஸ், கர்நாடகாவில் ரிலீஸ் இல்லை, ஸோ அது சொல்ல முடியாது. உலகம் முழுக்க இந்த படம் டே 1க்காக எவ்வளவு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். அது இந்தியன் 2வோட டே 1 கலெக்ஷனே நம்ம வந்து மோஸ்ட்லி கம்பேர் பண்ணுவோம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத. இதை தாண்டி இன்னும் சில படங்கள், மாமன், இதை தாண்டி இந்த தக் லைஃப் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மாமன் நேற்று ஓடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் ஹவுஸ்ஃபுல் 5 அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம், அந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இது இல்லாமல் இன்னும் சில படங்கள், அந்த படங்களோட வசூலி ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோ போடல, முந்தானத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன், இந்த ஃப்ரேம் தான். அதாவது பாரதி ராஜா, இளவரசு, அப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள், மோகன்லால், இவங்கெல்லாம் வந்து ஒரே ஃப்ரேம்ல இருக்கிற மாதிரி. இது என்ன படம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடரும் அப்படிங்கிற படம் தான். ரீசெண்டாக வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிட்டான படம். அந்த படத்துல ஸ்டார்டிங்ல அந்த டைட்டில் போடும்போது இந்த போட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் காட்டுவாங்க. அதில் இது ஒரு போட்டோ ஃப்ரேம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஜேபி ஜனா, ஸ்ரீ பிரவீன், மோனிஷ் கேஎஸ், நூர் மாஸ்கி அண்டர் ஃபேஸ், யோகேஸ்வரன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. தக் லைஃப் படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படி பிடிக்கல அப்படின்னா எது உங்களுக்கு பிடிக்கல, எது உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் அது உங்களோட ஒப்பீனியனா கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் டே 1 எந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். உங்களோட ப்ரெடிக்ஷனா அதுக்கு முன்னாடியே முடிஞ்சா கமெண்ட்ல போடுங்க, பார்ப்போம் எவ்வளவு வருதுன்னு. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள். ஃபைனல் டெஸ்டினேஷன் 6th பார்ட் டே 22 இந்தியாவில் 86 லட்சம், டோட்டலா 65 கோடி 58 லட்சம். ஸோ உலகம் முழுக்க 234.9 மில்லியன் US$, 2015 கோடி கிட்ட வருது. அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் இந்த படத்தோட 8th பார்ட், அதாவது இந்த ஃபைனல் ரெக்கார்டிங், அந்த படத்தோட 20வது நாள் வசூல் இந்தியாவில் 1 கோடி 110 கோடியே 29 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 363 மில்லியன் US$, 3120 கோடி கிட்ட வருது. அப்புறம் லிலோ அண்ட் ஸ்டிச் இந்த படத்தோட டே 14 இந்தியாவில் வந்து 12 லட்சம், டோட்டலாக 7 கோடியே 83 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் ஒரு பெரிய வசூலை வாரி கூச்சிருக்குங்க. 627.3 மில்லியன் US$ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 5390 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. அப்புறம் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் இந்த படத்தோட 7வது நாள் வசூல் இந்தியாவில் 43 லட்சம், டோட்டலாக 10 கோடியே 46 லட்சம். அதாவது 51.4 மில்லியன் US$ இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 440 கோடி கிட்ட வருது. அப்புறம் ரெய்டு 2 இந்த படத்தோட 36வது நாள் வசூல் இந்தியாவில் 43 லட்சம், உலகம் முழுக்க 48 லட்சம். 199 கோடி 7 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 230 கோடியே 18 லட்சம். பூல் சுக் மாஃப் அப்படிங்கிற ராஜ்குமார் ராவ் அவர்களோட திரைப்படம் டே 14 இந்தியாவில் வந்து 1 கோடியே 89 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 5 லட்சம். 78 கோடியே 60 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 82 கோடியே 75 லட்சம். சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் சவுங்கானே 2 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் டே 7 இந்த படம் வந்து இந்தியாவில் 85 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 20 லட்சம். டோட்டலா இந்தியாவில் 13 கோடியே 48 லட்சமும், உலகம் முழுக்க 22 கோடியே 28 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 7 நாள்ல சரியான கலெக்ஷனுங்க. 10 கோடி தான் பட்ஜெட்டு. அப்புறம் ஹவுஸ்ஃபுல் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 8 கோடியே 2 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா இது வந்து டாப் 3ல இருக்கு 2025 பொறுத்த வரையும். சாவா தான் ஃபர்ஸ்ட் 13 கோடியே 85 லட்சம், சிக்கந்தர் 2வது 10 கோடியே 9 லட்சம், 3வது வந்து ஹவுஸ்ஃபுல் 5 8 கோடியே 2 லட்சம். அதாவது ரெய்டு 2வோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷனை பீட் பண்ணியிருக்கு. 6 கோடியே 52 லட்சம் ரெய்டு 2. ஸோ இப்போதைக்கு ஹவுஸ்ஃபுல் 5 அப்படிங்கிறது 8 கோடியே 2 லட்சம். டே 1 எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பைரவம் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் டே 7 ஆந்திரா தெலுங்கானால 44 லட்சம், உலகம் முழுக்க 53 லட்சம். டோட்டலா 10 கோடியே 36 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 13 கோடியே 7 லட்சம். ஓப்பனிங் வீக்கெண்டை தாண்டி இந்த படம் பர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே ஒரு மோசமான கலெக்ஷன் தான். நேத்துமே அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் தான். நரிவேட்டா 14வது நாள் கேரளால 36 லட்சம், உலகம் முழுக்க 40 லட்சம்.
டோட்டலா 16 கோடியே 11 லட்சம் கேரளாலையும், உலகம் முழுக்க 23 கோடியே 90 லட்சம் சூப்பர் கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. மாமன் நேத்து வந்து தக் லைஃப் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்த படம் நேத்து 21வது நாள் 15 லட்சம், உலகம் முழுக்க 16 லட்சம். ஸோ டோட்டலா 38 கோடியே 22 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 42 கோடியே 47 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு மாமன் திரைப்படம். அப்புறம் நேத்து வந்து தக் லைஃப் கூட பேரன்பும் பெருங்கோபமும் அப்படிங்கிற படம் தங்கர் பச்சான் அவர்களோட பையன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தங்கர் பச்சானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். டே 1 தமிழ்நாட்டுல 12 லட்சமும், உலகம் முழுக்க 13 லட்சம், 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. டே 1 ஒரு சுமாரான வசூல் தான் வந்திருக்கு. ஆனா செகண்ட் டே தேர்ட் டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஆக்சுவலா 2-3 தமிழ் படங்களே வருது. அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அடுத்ததா தக் லைஃப் திரைப்படத்தோட டே 1 கலெக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் 2வோட இந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷனை நம்ம ஒரு கம்பாரிசனுக்காக பார்த்துருவோம். ஆக்சுவலா தக் லைஃபோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் உலகம் முழுக்க 21 கோடியே 80 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியன் 2வோட கலெக்ஷன் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 கோடியே 45 லட்சம். ஆக்சுவலா இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது பெரிய நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதுல இந்தியன் 2க்கு தான் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு. அது டே 1 ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது. மேபி அது படம் போறான ஒரு ரிப்போர்ட் வரும்போது டே 2 டே 3 இதுவாச்சு. ஆனா தக் லைஃப்க்கு டே 1லயே அட்வான்ஸ் புக்கிங்கே ரொம்ப 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 கம்மியா தான் இருந்திருக்கு இந்தியன் 2வை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம வந்து இப்ப ஃபேக்டை தான் பேசி ஆகணும், அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ தக் லைஃப் படத்தோட டே 1 கலெக்ஷன் ஃபைனல் கலெக்ஷன், அதாவது நேத்து டே 1 எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 15 கோடியே 19 லட்சம். நான் எதிர்பார்த்தது வேற என்னமோ, ரொம்ப கம்மியா தான் கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 78 லட்சம், கேரளால 1 கோடியே 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 55 லட்சம், 23 கோடியே 65 லட்சம் ஓவர்சீஸ்ல கலெக்ட் பண்ணிருக்கு. 43 கோடியே 49 லட்சம் இந்த படம் டே 1 கலெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு இந்த டே 1 கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசப்பாயிண்ட். இது வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு 40 கோடிக்கு மேல டே 1 நல்ல கலெக்ஷன் தானே அப்படின்னு சொன்னாலுமே, இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்ற இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஸோ இப்போ இந்தியன் 2வோட டே 1 கலெக்ஷனை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 16 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இந்தியன் 2. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 10 கோடி கிட்ட டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ், 9 கோடி கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. 1 கோடி 70 லட்சம் 1 கோடி 80 லட்சம் கிட்ட தான் கலெக்ட் பண்ணிருக்காரு ஆந்திரா தெலுங்கானால தக் லைஃப். ஸோ கர்நாடகால ரிலீஸ் ஆகல, அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. கேரளாலையுமே ஆக்சுவல் கம்மி தான், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலுமே ஆக்சுவல் கம்மி தான். ஓவர்சீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலான நிலைமை வந்தாலுமே டே 2 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ தக் லைஃப் அப்படிங்கிறது ஓப்பனா சொல்ல போனா ஒரு பெரிய ஓப்பனிங் இல்லை, ரொம்ப 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 சுமாரான ஓப்பனிங் தான். டே 2 டே 3 அதை தக்க வச்சுக்க போதா இல்ல அதோட ரொம்ப பெரிய டிராப் பேக் ஆக போதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த படம் ஓப்பனிங் வீக்கெண்ட் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இந்த ஓப்பனிங் டேவோட கலெக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.